Just an information ஒரு காரியத்தை தேவப்படுகிறது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். I want people of God to know something. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்ல கர்த்தாவே என்னோடு கூட பேசுங்க. வேதத்தின் அறிவு ஞானத்தை கண்டு தருவீரா. ஆண்டவர் பேசும் அப்பா. பேசும் கர்த்தாவே. நீங்கள் பேசினால் போதும். அற்புதம் நடக்கும். நீங்கள் பேசினால் போதும். அதிசயம் நடக்கும். நீங்கள் பேசினால் போதும். நன்மை உண்டாகும். பேசும். இயேசுவை நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நல்ல சத்தமா விடுதலையோடு ஒரு ஆமென் சொல்ல எல்லாரும். ஆமென். 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 கொண்டுட்டே போகுது. எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க சொல்ற ஆமென் கத்தல கட்டணம் இருந்து உடையும் அந்த மாதிரி நீங்க சொல்லணும். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னும் அதிகமா சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. Kish
And after that, பல ஆண்டுகளுக்கு பிற்பாடு after many years, இன்னொரு மனிதன் வருகிறார். and the man came, இவர்தான் அப்போஸ்தலனாகிய பவுல். Apostle Paul. அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் பெஞ்சமின் கோத்திரத்தை சேர்ந்தவர். Apostle Paul is also from the tribe of Benjamin. அவர்கள் வாயால சொல்கிறார், நான் இந்த பெஞ்சமின் கோத்திரம் He சேர்ந்தவர். want to say that I'm from the tribe of Benjamin. என்ன மாற்றம் இவர் கொண்டு வந்தார்? So what was the transformation he brought? கிறிஸ்துவ உலகத்திலே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார். He brought a transformation in the Christian world. அந்த அப்போஸ்தலர்கள் யூதர்களுக்காக பிரசங்கம் பண்ண கொண்டிருக்கும் பொழுது All the 12 apostles were busy preaching for the Jewish ஆண்டவர் people. இந்த சவுலை பவுலாய் மாற்றி God changed Saul to Paul. அதுவரை அந்நியர்களுக்கு அப்போஸ்தலனாக மாற்றினார். And God made him the apostle for the Gentiles. புதிய ஏற்பாட்டில் பாதி புத்தகங்கள் இவரால் எழுதப்பட்டது. So out of the New Testament epistles were written by Paul. கிறிஸ்துவ உலகம் அது யூத உலகத்திலும் கிறிஸ்துவ உலகத்திலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தவர் அப்போஸ்தலனாகிய பவுல். Apostle Paul brought a great transformation in Christian world and also the Jewish world. அவர் யூத கோத்திரம் அல்ல. It's not for the tribe of அவர் Judah. வாயால சொல்கிறார், நான் ஒரு பரிசேயன், நான் ஒரு பெஞ்சமின் கோத்திரத்தான் என்று அவர்கள் பிரிப்பது 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். It's from the dreams and declared that he's from Benjamin and also he's from the tribe of Benjamin. கிறிஸ்துவ உலகத்தில் திருச்சபையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார். Transformation in the church and also the Christian world. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, You know, people of God, ஆண்டவருடைய வாழ்க்கையிலே சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் அதுதான். that is the promise that God has said. எழுதிக் கொள்ளுங்கள், ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். Write down Genesis 49:27. வாசிக்கிற வசனத்தை ஆதியாகமம் 49:27. வாசிக்கிறேன். பென்யமீன் பீரிகிற ஓனாய், பெஞ்சமின் பீரிகிற ஓனாய் காலையில் தன் இரையை பட்சிப்பான், ஆலயத்தின் இலையை பட்சிப்பான், மாலையில் தன் கொள்ளையிட்டதை பங்கிடுவான் என்றார். தங்கிடுவான் என்றார். வேதம் நமக்கு தெளிவாக சொல்லிச்சுங்க, வச்சுக்கோங்க. Praise God. கையெழுத்திடலாம்னு சொல்றாரு. Amen. வேதம் நமக்கு தெளிவாக சொல்றாரு. Bible says, அவன் பீரிகிற ஓனாய். so, அப்படி என்றால் என்ன? what does it mean? அவன் அமைதியாக இருப்பான். He will remain silent. ஆனால் அவனை நோண்டினால் அவன் சும்மா இருக்க மாட்டான். If you ever disturb him, he is not going to remain silent. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவன் அமைதியாக இருப்பான். Tell the neighbor to be பக்கத்துல silent. பார்த்து சொல்லுங்க, அவன் அமைதியாக இருப்பான். Silent. நல்ல வாயை திறந்து இப்படி நீங்க அமைதியாக இருக்கக்கூடாது. நீங்க வாயை திறந்து சொல்லுங்க, அவன் அமைதியாக இருப்பான். Silent. ஆனா அவனை நோண்டினா Ever disturb him, அவன் பீரிகிற ஓனாயாக இருப்பான். give him a call. அவன் புத்தி வாங்கிடுவான். And he will just destroy you. பைபிள் போய் சொல்லாது. Bible will never lie. வாயை திறந்தாதான் அற்புதம் நடக்கும். பைபிள் போய் சொல்லாது. பைபிள் போய் சொல்லாது. திரும்ப சொல்றேன், வேதம் போய் சொல்லாது. ஒரு கணக்கு சொல்கிறார்கள். வேத அறிஞர்கள் தியோலஜிஸ்ட் கணக்கு சொல்றாங்க. சவுல் ராஜாவுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் 2000 வருஷம். ஏறக்குறைய நீங்க சொல்றாங்க. ஒவ்வொரு 2000 வருஷத்துல மாற்றங்கள் நடக்கிறது. பக்கத்துல வாசிங்க, ஒவ்வொரு 2000 வருஷத்துல மாற்றம் நடக்கிறது. சவுலுக்கும் அல்ல இந்த பவுலுக்கும் 2000 வருஷம் வித்தியாசம். 2000 வருஷம் கழித்து 2000 வருஷம் கழித்து ஒரு காரியம் நடக்கிறது. சில வசனத்தை கொடுக்க நீங்க எழுதிக் கொள்ளுங்கள். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 நாளாகமம் 8ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். Chronicles chapter 8 verse 40. First Chronicles chapter 8 verse 40. எடுத்துக்கிட்டீங்களா? எழுதுறவங்க மட்டும் கையை உயர்த்தி விட்டு ஆமென் சொல்லுங்க. 1 நாளாகமம் 8:40. 1 நாளாகமம் 8:40. ஆதியாகமம் 49:27. உபாகமம் 33:12. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கையை உயர்த்தி எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. இந்த வசனம் எல்லாம் பெஞ்சமின் கோத்திரத்தை குறித்து பேசுகிறது. முதலாவது அவன் பீரிகிற ஓனாய். இரண்டாவது அவன் மைட் வாரியர். அவர்கள் எங்கே குடியிருந்தார்கள்? ஆசிரியர் 577. 577.
நான் something. உங்களுக்கு சொல்றேன், I told you இதோ இஸ்ரவேலே இவர்கள் தங்கியிருந்தார்கள் இந்த பென்யமீன் கோத்திரங்கள். that the Judah and also Benjamin were also in Israel. அவர்கள் இஸ்ரவேல் பாதுகாத்துக் கொண்டிருந்தார்கள். They were protecting Jerusalem. இஸ்ரவேல் பகலகரமாய் மாற்றின காரணம் இந்த பென்யமீன் தானையும். Benjamin is the one who made the nation the capital. இன்றைக்கு இந்த இடங்களில் இஸ்ரவேல் ஜெருசலேமை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். Today is protecting Israel. இஸ்ரவேல் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். Jerusalem ஜெருசலேமை பாதுகாத்துக் கொண்டு அதற்காக தீவிரமாய் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். is protecting Jerusalem and is taking care of it. நீங்கள் கேட்கலாம், ஏன் இவ்வளவு தீவிரமாய் இருக்கிறார்? You might question why is he doing so much? காரணம் என்னவென்றால், The reason is அவருடைய கோத்திரம், his tribe, தேவன் அவர்கள் மேல் வைத்த தரிசனம், the vision that God had upon them. ஆண்டவர் கோத்திரத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டார், God had chosen a tribe. தரிசனத்தை தெரிந்து கொண்டார், God had chosen a vision. அந்த மனிதனை குறித்து தேவன் எழுதினார். God wrote something about a purpose. ஆண்டவர் அதை மாற்றவே மாட்டார். God will never change it. அது அப்படியே கர்த்தர் செய்து முடிப்பார். Hallelujah. God will fulfill it. இந்த கண்மன தேவனுடைய பிள்ளைகளே, The people of God, நாம் சூழலை தெரிஞ்சுக்கொள்ளணும். like do I need to understand? கடைசி பெற்றோரை கர்த்தர் எழுப்பியிருக்கிறார். God has raised up the last Benjamin. இவன் ஒரு பிரிவினை ஓனான். He is a war. வேறு நமக்கு சொல்லுகிறது, Bible says இவன் தேவனால் விரும்பப்பட்டவனாய் இருப்பான். he will be pleasing to the Lord. இவன் அந்திகிறிஸ்து கிடையாது. He's not an antichrist. இவனுக்கு கொடுக்க வேலையை அவன் செய்யாக வேண்டும். But he has to complete the task that's given to him. இவனுடைய குணாதிசயங்களை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். When you look at his attitude is quite different. முதல் சவுல் இஸ்ரவேலுக்காக யுத்தம் செய்தான். First Saul fight for Israel. இஸ்ரவேலுக்காக யுத்தம் செய்தவனாய் காணப்பட்டான். He fought for Israel. இரண்டாவது பவுல், Second Paul, அவனும் அப்படிதான் செய்தான். யூத குலத்துக்காக யுத்தம் செய்தான். he fought for the Jewish people. இவனும் என்ன செய்தான்? இஸ்ரவேல் தேசத்துக்காக யுத்தம் செய்தான். These guys also fighting for Israel. அப்படின்னா என்ன? What does it mean? வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது. Promises have been fulfilled. வார்த்தைகள் நிறைவேறுகிறது. What has been fulfilled? கர்த்தர் சொன்னதை ஆண்டவர் செய்கிறார். God does whatever he says. ஆனால் ஆகினாலும் ஆண்டவர் சொன்னதை கர்த்தர் செய்வார். When days pass by, God will do what he says. 2000 வருஷத்துக்கு பிற்பாடு மாற்றங்கள் வருகிறது. After every 2000 years, there's a transformation. ஆனாலும் சவுலுக்கு 2000 வருஷங்களை குறி சொல்கிறார்கள். They say 2000 years from Saul to Paul. தாவீதோடு இணைந்து பேசுவார்கள். They can also say together with David. ஆகவே 2000 வருஷம் முதல் இயேசு கிறிஸ்து வரைக்கும் And after Lord Jesus Christ is 2000, அவருக்கு 6000 வருஷம் முடிகிறது. and altogether 6,000 completed. அதனால் இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். Jesus Christ is coming very soon. பிரிவினை ஓனாய் வெற்றிடம் தீவிரமாய் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். Benjamin has been working seriously. வாக்குத்தத்தம் எல்லா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறிக் கொண்டிருக்கிறார். All the promises and word has been fulfilled. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, So people of God, செய்தி சும்மா செய்தியாய் பார்க்கக்கூடாது. I don't want you to just simply listen to the news. தேவன் எல்லாமே வேதத்தில் நமக்கும் எல்லாம் எழுதி வைத்திருக்கிறார். Everything is written in the Bible. வேதம் ஒரு சரித்திர புஸ்தகம் அல்ல. The Bible is not a historical book. வேதம் ஒரு உண்மையான புஸ்தகம். It's a living true book. எல்லாவற்றையும் நமக்காக எழுதி வைத்திருக்கிற ஒரு புஸ்தகம். It's something that foretold and written everything for us. வெளிப்படுகிற புஸ்தகம். It reveals things to us. வார்த்தைக்கு ஆதாரமாக இருக்கிற புஸ்தகம். It is the proof. அற்புதமாக இருக்கிற புஸ்தகம். இந்த புஸ்தகத்தை வாசிக்கிறவர்கள் பிழைப்பார்கள். Blessed are those who read this book. இந்த புஸ்தகத்தை தியானிக்கிறவர்கள் வாழ்வடைவார்கள். Blessed are those who meditate this book. இந்த புஸ்தகத்தை முத்தம் செய்து கடைபிடிக்கிறவர்கள் வாழ்வடைவார்கள். Blessed are those who honor this book. இந்த புஸ்தகத்தை
the throne, அவன் மாதிரி வருவான். trying to attack. நீங்க வாய் திறந்து இயேசுவின் ரத்தம் சொல்றீங்க உங்களால சொல்ல முடியாது. You're trying to say the blood of Jesus, but you could not. அவன் புடிச்சு அவன் மாதிரி வரும். Always trying to attack you. ஆயிரம் கட்டி வச்சிருப்பான். You will hold on the throne. இயேசுவின் ரத்தம் சொல்ல முடியாது. You know, your voice will never come out. எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட அனுபவம் இருக்கு? How many people experience கை that? நாட்டுல எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட அனுபவம் இருக்கு? வராதவங்களுக்கு இன்னைக்கு வரவுதா? வந்தாலும் உங்களுக்கு தெரிய மாதிரி அனுபவம் என்ன? சில கனவுகளை வரும், Sometimes in your dreams, சில உண்மையாகவே வரும். sometimes in reality, தொண்டை பிடிக்கும், trying to hold you. சொல்ல விடாது. Whenever God is saying, ஆனால் கடைசியா ஒரு கட்டம் வரும்பொழுது at the peak, நீங்கள் எப்படியாவது இயேசுவின் ரத்தம் என்று சொல்வீங்க. someone in your அது life பெரும்பாலும் உங்களை விட்டு அது விலகி போய்விடும். will leave you. ஏன் இதை சொல்றேன்னா, Why I'm saying this? துஷ்ட சாஸ்திர நாவலை பிடித்து விட்டிருக்கிறது. ஆமென் கூட சொல்லாமல் உயிரோடு இருக்கிறவர்கள் எல்லாரும் ஆமென் சொல்லுவார்களோ? இப்பதான் தெரிஞ்சு. நல்ல கைகளை ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க ஹalleluya. நல்ல வேகமாக ஹalleluya சொல்லுங்க. Hallelujah. சத்தமா ஹalleluya. எல்லாம் பஞ்சாப ஹalleluya சொல்லுங்க. 1 2 3 ஹalleluya. பஞ்சாபல கேட்டா செத்து போயிடுவான் போல அந்த சொல்றேன். நல்ல சத்தமா ஹalleluya. நல்ல வேகமா ஹalleluya. நல்ல சத்தமா ஹalleluya. அவர் வாக்கு பிரதிநிதியை செய்து முடிப்பார். Everybody a promise. அவரே பண்டைய குடிச்ச வரும்பாடு இயேசுவின் ரத்தம் சொல்ல முடியாது. கலம் முயற்சி பண்ணி கடைசியா சொல்லிடுவான், போயிடுவான். அவன் போன வருவான், நமக்கு ஒரு விடுதலை வரும். உங்களுக்கு விடுதலை வரணும்னா நீங்க சத்தமா ஆமென் சொன்னா நடக்கும். கர்த்தர் செய்வார். ஆகவே இப்ப எல்லாம் ஆயிரம் தொண்டை ஒண்ணு பிடிச்சிருக்க. நல்ல சத்தமா ஹalleluya சொல்லுங்க. சொல்லுங்க, அவங்களே பிடிச்சிட்டா கடைசி பண்ண மாட்டேன். எல்லாம் சத்தமா ஹalleluya சொல்லுங்க. நல்ல வேகமா கை உயர்த்தி ஹalleluya. எல்லாம் சத்தமா ஹalleluya. நீங்க போடுற ஹalleluya நாளைக்கு ஒரு அற்புதம் நடக்க போகுது. Hallelujah. கர்த்தர் காரியங்களை வாய்க்கப்பட போறார். அற்புதம் நடக்கும். அதிசயம் நடக்கும். நன்மை உண்டாகும். கர்த்தர் காரியங்களை வாய்க்கப்படுவார். என்றவராக சொல்கிறீர்கள். கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Living in the end time. ஆகவே இந்த பெத்தானியாவை குறித்து நீங்கள் கவனமாக நீங்கள் பார்க்க வேண்டும். So when you just look at the life of Benjamin Messiah, அவன் செய்கிற காரியங்கள் what is doing? அவனோடு கூட இணைந்து செயல்பட டொனால்ட் ட்ரம்ப், And also Donald Trump is also with him. எப்ராயிம் கோத்திரம் The Ephraimites, அவர்கள் எப்படி செயல்படுகிறார்கள்? all they are moving. இறுதியாக தோற்று போகிற போல இருப்பார்கள். They seem to be losing. அந்திகிறிஸ்து வருவான், But the Antichrist will come சாமனத்தை கொண்டு வருவான். and try to bring peace. தெரியுமா, அலாஸ்கா இப்போது அடைக்கப்பட்டிருக்கிறது. There's a mosque that is shut down. அது ஏன் அடைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அவர் யுத்தத்துக்காக அடைத்திருக்கிறார் சொல்றாரு, பாதுகாப்புக்காக. They say for the purpose of protection. பல ஆண்டுகள் அடைக்கப்படாத அந்த மசூதி இப்போது அடைக்கப்பட்டிருக்கிறது. The mosque is not been shut for many years. ஏன் அடைக்கப்பட்டது என்றால் அதுக்கு பின்னால் ரகசியம் இருக்கிறது. There is sin behind it. வர நாட்களில் நான் அதை உங்களுக்கு போதிப்பேன். நமது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வருகிற வாரங்களை நீங்கள் விட்டு விடாதீர்கள். Teach you later on, and when you miss service. You will learn more. இன்னும் பைபிள் ஸ்டடி ஆரம்பிக்க போறோம். ஞாயிற்றுக்கிழமை காரணங்கள் எல்லாம் பைபிள் ஸ்டடிக்கு வராதனால் ஞாயிற்றுக்கிழமை பைபிள் ஸ்டடியை வரப்போவது சத்தியத்தை அறியுங்கள். சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். உங்களை விடுதலை ஆக்கினால் நீயாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். உங்களுக்கு விடுதலை நிச்சயம், சத்தியம் நிச்சயம். கர்த்தராகிய தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களை
here. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. This service, no purpose of the Lord can be with her. கர்த்தாவே, கொண்டை குடிக்கிற விசுவாச இயேசுவின் நாம சபைகளிலே கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. He has thought of doing சபைக்கும் பிள்ளைகளுக்கும் தேவன் செய்ய நினைத்தது தடைபடாது. 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 தேவ பிள்ளைகளே, தேவனுக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னார் என்றால், The Lord says something. தேவன் ஒரு காரியத்தை செய்யவில்லை நினைச்சார்னா, God thought of doing something. தடைகள் வராமல் இருக்காது. You might face obstacle. தடைகள் வந்துதான் ஆகும். You will face an obstacle. பிசாசு தேவ திட்டத்தை கெடுக்க பார்ப்பான். Satan will try to stop the plan of God. சாத்தான் தேவனுடைய திட்டத்தை கெடுக்க பார்ப்பான். Satan will try to stop God's தேவனுடைய plan. வார்த்தையை பொய்யாய் மாற்ற பார்ப்பான். May God, he tried to make it a தரிசனத்தை sin. கெடுக்க பார்ப்பான். Tried to destroy the vision. ஆனால் ஒன்று உறுதி, One is very sure. என்னதான் அலை போல வந்தாலும், Whether how much trial, வெள்ளம் போல் சத்து வந்தாலும், whether even the enemy rise up, பரிசுத்த the ஆவியானவர் நமக்கு ஜெயக்கொடி ஏற்றி, Spirit of God will lift up a banner for us. ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை கருவ வல்லவராய் இருக்கிறார். God is able to give us the victory. இந்த மாதத்தில் ஜெயம் பெறுவதற்கு Hallelujah. This week you will be victorious. சூழ்நிலை சாதகமில்லாமல் இருக்கலாம். Maybe the situation might not be favorable or அந்த சூழ்நிலைக்கு தேவன் செய்வார். God will change you. அந்த சூழ்நிலை கர்த்தர் செய்வார். God will do what he said. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அப்பா சொன்னா செய்வார். The Father says he will do. அப்பா சொன்னா செய்வார். The Father says he will do. அதை யார் தடை செய்ய முடியும்? Who can stop it? என் வாழ்க்கையிலே கர்த்தர் முன்குறித்ததை யாரும் தடை செய்ய முடியாது. No one can stop what God has prepared for me. நான் ஆண்டவர் சொல்றார், Because the Lord has said, தடை செய்கிறவன் யார்? who can ever stop? தடை செய்கிறவன் யார்? Who can ever reverse தடை it? செய்கிறவன் யார்? Who can ever reverse it? நீங்கள் யாரும் தடை செய்ய முடியாது. No one can stop it. அவர் ஒருவரே வாக்கு கொடுத்தார். அவர் ஒருவரே வாக்கு கொடுத்தார். He is the one who promised. அவர் ஒருவரே செய்து முடிப்பார். He will complete it. அவர் ஒருவரே நடத்துவார். He will lead. நாமே சொல்லவில்லை. அந்த கையிலே நாமே சொல்லலாம். வேதம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது. Bible clearly says, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே புறப்பட்டு வர வேண்டும் என்று தேவன் மோசேயை அனுப்புகிறார். God sent Moses to deal with the Israelites from Egypt. மோசேயை கர்த்தர் அனுப்புகிறார். God sent Moses. பரிசுத்த வார்த்தையை அனுப்புகிறார். God sent 10 plagues. கணவருக்கு. There were obstacle. கணவருக்கு. There's obstacle. அதை ஆராதிக்க விடு. கணவருக்கு. People, let the people go to worship அவர்கள் God. தேசத்துக்கு போக வேண்டும். கணவருக்கு. They need to enter Canaan, the place of vision, but they could not. விடுதலை போல விடுகிறான் விட மாட்டான் பார்வோனின் ஆவி. The spirit of Pharaoh tribe will never let them go. கர்த்தாவே, இந்த காலங்களிலே சகல பார்வோனின் ஆவிகள் அழிக்கப்படுவதாக. Lord, I come against every spirit of Pharaoh this morning. நான் படிக்கிறேன் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதம் செய்வாராக. The ultimate of a miracle in your life. நீங்கள் வளராதபடி, Let it stop in your growth. நீங்கள் போகாதபடி, For you to not to grow. நீங்கள் சாதிக்காதபடி, And for stopping your growth. பிடித்து வைத்திருக்கிற சகல பார்வோனின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலங்களிலே முறியடிக்கப்படுவதாக. Against every spirit of Pharaoh that's been influenced and being obstacle for your growth. பார்வோனின் ஆவிகள் நாசமடைவதாக. Every spirit of Pharaoh be destroyed in the name of Jesus. எந்த பார்வோனை தடை செய்ய முடியாது. No Pharaoh can ever stop. நிறுத்தலாம், நிறுத்த பார்க்கலாம். He might try to stop. பல முறை தடை செய்யலாம். He might try to bring
darkness, பலத்தக்கதான காரியம். the darkness that they could not see anything. இதெல்லாம் பார்த்து இஸ்ரவேல் ஜனங்கள் மகிழ்ச்சியா இருந்தார்கள். The Israelites were happy because the enemy was suffering. ஆனால் என்ன நடக்கிறதுனா, But what happened was, மறுபக்கம் இருட்டி ஜனங்கள் அது இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்திக் கொண்டே இருந்தார்கள். on the other hand, the Egyptians were oppressing the Israelites. நம்முடைய வாழ்க்கையில கூட Even in our life, நம்முடைய வாழ்க்கையில கூட in our life, ஒரு நல்ல காரியம் செய்யணும்னா பல தடைகள் வருது. when we want to do something good, there are many obstacles. ஒரு நல்ல திருமணம் அதுவும் தடை. Even if it's a marriage, is an obstacle. அதுக்கு ஒரு சபைக்கு மாறி போனா அதுவும் தடை. Go to a church, that's an obstacle. ஒரே தடவை வந்துட்டே இருக்கு. Always an obstacle. கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, But the Lord says, எந்த தடவை வந்தாலும் no matter how many obstacles you face, யாரை என்ன செய்ய முடியும்? who can stop me? தடைகளை உடைத்து நான் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறேன். Break the obstacle and perform a miracle for you. பாஸ்டர் என்னால ஒன்றும் செய்ய முடியவில்லை. Pastor, I cannot do anything. வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்துட்டார். God has given the promise. ஆனால் வாக்குத்தத்தத்தை பெற்றாங்கிறது அடிமலை விழுது. But on the from the day and this is the promise of the received. கர்த்தரை பகிர்ந்து சொல்றார். God is saying on the altar, இவற்ற காலம் பின்னால் வைக்காத இஸ்ரவேல் ஜனங்களைப் போல don't look back at the Israelites. முறுமுறுக்கான். Don't grumble. கர்த்தரை நம்பியிரு. Trust in the Lord. உனக்காக ஆண்டவர் செங்கடலை பிளப்பார். God will make see for you. உனக்காக பார்வையை திறந்து போட்டு தள்ளுவார். God will destroy the firstborn of Pharaoh for you. உனக்காக ஒரே நாளே ஆண்டவர் உன்னை பலனாக மாற்றுவார். One day God will make you mountain green winner. ஒன்றே ஒரே நாள்ல In one single day. கர்த்தர் சூழ்நிலையை மாற்ற முடியும். God can transform the situation. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது. Nothing is possible in our God. அதை செய்வோம் யார்? Who can stop? 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 இந்த பானை கர்த்தரை முறியடிக்கிறார். God will destroy the obstacle. பானையை முறியடிக்கிறார். Break the obstacle. கர்த்தர் முறியடிக்கிறார். Obstacles. ஆமென் சொல்லுவேன். Amen. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுமா. Amen. ஆண்டவர் அந்த தடைகளை உடைப்பார். God will break the obstacles to you. சொல்லுங்க, ஆண்டவர் தடையை உடைப்பார். God will break the obstacles. உடைக்கதான் போறார். He's going to break it. உடைக்கதான் போறார். He's going to destroy it. உடைக்கதான் போறார். He's going to break it. போகதான் போறார். He's going to enter. எப்பலாம் ஒரு நல்ல காரியத்துக்கு தரிசனத்தோட போவாருன்னா அப்பதான் தடை வரவே இருக்கும். Whenever you go walk towards salvation, there's always an obstacle. நல்லா அவன ரெண்டாயிரம் The privilege, the honor is all right. டிபாசிட் கொடுத்துருவோம். நல்ல டிபாசிட். Even in the earth deposit. இதுல உள்ள பேய் குளிச்சு பாருங்க. And suddenly he had that Pharaoh spirit. இன்னைக்கு ஒட்டக்கல முழங்கால். He did a prayer in the name of Jesus. நீங்க என்ன ஒருமனப்பட்ட ஆமென் சொன்னா கர்த்தர் உடைப்பார். When you get saved, இன்னைக்கு ஒட்டக்கல பார்வை ஆவி. இன்னைக்கு ஒட்டக்கல மூக்கனை மூச்சுல உடைக்கும். ஒரு ஆமென் சொல்ல பாருங்க. மூச்சுல குத்துறோம்னு சொல்லுவோம். தோணும். அந்த மாதிரி எனக்கு போற மூச்சுல குத்தி இன்னைக்கு பாவனோட முகம் உடையுது. சரஸ்வர மூச்சு உடையுது. ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க அல்லேலூயா. உடையும். முழங்காலை உடையும். ஆமென் வருமானது. நீங்க எல்லாம் ஒருமனப்பட்ட ஆமென் சொன்னா கர்த்தர் காலையில வாய்க்க பண்ணுவார். இப்ப 2 நிமிஷத்துல ஜெபிக்கிற ஜெபத்துல முழங்கால் போட்டு நம்ம பேட்ட அத்தனை போய் பிசாசை கழுத்தை புடிச்சு நம்ம ஜெபம் பண்றோம். நமக்கு சாப்பிட்டா அமுத்தலாம், கால் அமுத்தலாம், கை அமுத்தலாம், அதை அமுத்தலாம், இதை அமுத்தலாம், ஆயிரம் வழக்கம் போல ஏசு வழக்கம் செய்ய சொல்ல போல ஏன் அவன் மட்டும் நிம்மதியா தூங்கணும். அதுக்கு போ அனுப்பிடு. ஒரு பேய் வருது. one day I go for a new casting. அந்த பேய் ரொம்ப தீவிரமான அடிக்குது. So I was just casting it out. அந்த பேய் தீவிரமா அடிக்கும் போது அந்த பேய் சொல்லுறா எங்கடா போறேன். And then the demon said, where did the demon go? சும்மா நிறைய கொண்டு பேசுறா அந்த பேய். The demon never will give respect. எங்கடா போறேன். Call me the respect. நான் ஒரு 2 பேர் சொல்றேன். I mentioned 2 names. இந்த போல ஒரு பேர் சொல்றேன். Say one name. இந்த வீட்டுக்கு போ. And
இப்ப தேவனால் அனுப்பப்பட்ட ஆவி இப்போது ஓனர் வீட்டுக்கு போய் அந்த ஓனர் தூங்கிட்டு இருக்கும் போது கழுத்து பண்ண எல்லாத்தையும் புடிச்சு ஊறி எடுத்து ஒரு ஆவி சொல்றாங்க சொல்றாங்க சும்மா மனவங்க ஜோஷுவா வச்சிருக்காரு ஜோஷுவானா உடைக்கணும் ஜோஷுவானா காரணம் கூட்டு போகணும் தெரிஞ்ச வச்சாலும் தெரியாம வச்சாலும் தெரியல ஆமா தூக்கத்துல வச்சாலும் கண்ணி வச்சு வச்சாலும் வச்சுக்கணும் எப்படி வச்சாலும் தெரியாது ஆனா ஜோஷுவா பேர் வச்சுட்டாரு ஜோஷுவா நீ காரணம் உண்மையான ஜோஷுவா இருந்து என்ன தயவு செய்து காரணம் கூட்டு போகணும் Bible says, Genesis 26:13, 26:13. அவன் ஐஸ்வர்யவனாகி வரவர வெகுதி அடைந்த மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார். Bible says, they fill everything with that which has been done and sent. Some Philistine spirit will always put sand into the vision. The vision, the well which has been turned as they will always put the sand in it. They will say, go out of there. They will cast you away. One thing I like to tell you. Jesus is the relevant out now. இந்த வேதம் போய் சொல்ல வேதம் போய் சொல்ல இந்த வேதம் போய் சொல்லாது இந்த வேதம் போய் சொல்ல என்னதான் துரத்தினாலும் நமக்கு கர்த்தர் ரெகோபத்தை உண்டு பண்ணுவார். ஆண்டவர் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ரெகோபத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். உன்னை யார் தடை செய்ய முடியும்? கர்த்தர் அதை யார் தடை பண்ண முடியும்? Who can stop you? Who யார் தடை செய்ய முடியும்? can stop you? யார் நிறுத்த முடியும்? Who can stop you? யார் தடை செய்ய முடியும்? Who can be enough? யார் செய்ய முடியும்? Who can do that? தரிசனத்துல மண்ணு வாரி போடலாம். They can put the earth, the soil on it. கர்த்தர் சொல்லுவார் பாத்தீங்களா, ஐயோ நான் ஆசைப்பட்டேன் மண்ணு வாரி போட்டியா அப்படின்னு
கொத்துறது ஒண்ணுமே பிடிச்சிருக்கு நான் கொத்துறேன். Praise God. ஆமா எல்லாரும் சொல்லுங்க கொத்துவா. சொல்லுங்க கொத்துவா. தேவனுடைய சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவர் எனக்கு வார்த்தை கொடுத்தார். ஆண்டவர் எனக்கு வார்த்தை கொடுத்தார். ஓ அழைத்தவர் உண்மை உள்ளவர். அழைத்தவர் வாக்குமானவர். வார்த்தை வைத்து கொத்துவோம். ஒரு ஆணை சொல்லவாரு பக்கத்துல கொத்துவோம். கொத்துறது கொண்டு வந்தாங்க கொத்துவோம். நான் கொத்த போறேன். Praise God. உடனடியா சொல்லவாரு சொல்ல பக்கத்துல சோர்ந்து போகாத. சோர்ந்து போகாத. வார்த்தை வச்சு கொத்துவோம். கொத்துவோம்.
அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தரோடு எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. உன்னால் ஆகாது. இப்ப சொல்லி சொல்லிக்கிறோம். உன்னால் ஆகாது. நீ இளைஞன். நீ இளைஞன். அவனும் தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். அவன் யுத்த வீரன் என்றார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லு. கைகளை உயர்த்தி அல்லேலூயா. சவுல் சொல்றான், Now Saul says, இந்த பலிஸ்தீனன் எடுத்து நிக்க முடியாதா? you cannot overcome Philistine. வாய்ப்புள்ளதா? There's no chance. முடியாதா? No, you can't. உன்னுடைய வயசு தடையா இருக்குதா? Because you are young. உன்னுடைய சரீரம் தடையா இருக்குதா? Because you are so small. அப்ப தாவீது சொல்றான், Then he says, எப்பா நான் சிங்கத்தை கொன்ற ஆள்பா, I am a man of this to நான் கரடியை கொன்ற ஆள்பா, சிங்கத்தை வாயை கிழிச்சப்பா, John the God of the light. என்னால முடியப்பா. I can. காரணம் தேவன் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். God has promised me. என் மேல அபிஷேகம் இருக்கிறது. I have an anointing upon me. முடிச்சுட்டு என் மேல அபிஷேகம் இருக்கிறது. I have an anointing upon me. என்ன சொல்லு, என் மேல அபிஷேகம் இருக்கிறது. I have an anointing upon me. என் மேல. Upon me. என் மேல. என் மேல. சொல்லுடா, சொல்லுடா, சிங்க முடியுமா சொல்லுடா. என் மேல. Upon me. என் மேல. upon me. என் மேல. அபிஷேகம் இருக்கிறது. ரொம்ப அபிஷேகம் இருக்கிறது. The anointing. அபிஷேகம் இருக்கிறது. The anointing. அபிஷேகம் செய்ய முடியாது. Lord. அபிஷேகம் செய்ய முடியாது. சவுலே. Let's go. Brother. செய்வான். Do it through you. என்ன சொன்னா கோமன் சென்டர் அவனுக்கு சின்ன பையன் அறிவு இருக்கா, உனக்கு மூணு இருக்கா, நீ போய் அவனை போய் அழிக்க முடியுமா, வளர்க்கணும் சொன்னா அவன் பெரிய கண்ட ராட்சசனை புட்டா உயர்ந்தா அப்படின்னா இப்படின்னா என்ன சொல்லிட்டு போய் தொலை சர்க்குதிரை நமக்கு கடலை நம்புகிற நாமோ ஜீவனுள்ள தேவனை நம்புகிறேன். அவர் கஷ்மி நோக்கி போவார்கள். ஆனால் கத்தர் இந்த காவல கண்ணி மூளை கண்ணை கத்தர் மாற்றுவார். கத்தரை செய்வார். அவரால் உண்டான காலை ஒன்று கிடையாது. நாம் அவருடைய வேற்றுமை வாழ்வாக இருக்கிறோம். அவர் நிச்சயமாக காலையில் வைக்கப்படுவார். செய்வார். அன்று கேட்கிற ஏசாயா 43 வாசிக்க முடியும். Isaiah 43:31 the Lord says, தண்ணி செய்ய போனாங்க, தண்ணி கொண்டு வர போனாங்க, செய்ய போனாங்க, என்ன போனாங்க, இதெல்லாம் நடக்கணும். சரி, ஏசாயா 43:13 சீக்கிரம் வாசிங்க. நான் உண்டாக்குவதற்கு முன்னும் நானே இருக்கிறேன். நானே இருக்கிறேன். என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை. என் கைக்கு தப்புவிக்கிறவன் இல்லை. நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? யார் தடை செய்ய முடியும்? who can stop? நான் ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சிட்டேன். I already taught to bless அது you. யார் தடை செய்ய முடியும்? Who can stop நீ you? தான் கோலியாத்தை கொல்லணும்னு பிளான் பண்ணிட்டேன். I already planned that. அது யார் தடை செய்ய முடியும்? Who can stop you? நீ தான் உன்னை கொண்டுதான் நம்முடைய எகபோத்தை கொண்டு பண்ண போறேன். I will bring real what அது you யார் தடை செய்ய முடியும்? can have a reverse it. இதோ கர்த்தர் ஆசீர்வதிக்க நினைத்தால் யாரால் தடை செய்ய முடியும்? You are for blessing, who can stop you? மூன்றாவது எண்ணாவது 24:1 வசனம் சொல்கிறது. Numbers 24. எண்ணாவது 24:1 இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு பிரியமென்று விளையம் கண்டபோது அவன் நோக்கி செய்துவந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்தரத்திற்கு நேராக தன் முகத்தை திருப்பி தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் தன் கோத்திரங்களின்படி பாளையம் தெரிந்திருக்கிறதை பார்த்தான். தேவ ஆவி அவன் மேல் வந்தது. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுவார். சொல்லுங்க ஹalleluya. கர்த்தமா சொல்லுங்க ஹalleluya. கையை உயர்த்தி சொல்லுங்க ஹalleluya. யாரா தடை செய்ய முடியும்?
Who can stop? கர்த்தர் பிளான் பண்ணிட்டாரா இவரை ஆசீர்வதிக்க God planned to bless them. பிளான் பண்ணிட்டாரா ஐயா விழுந்து ஆத்மா உட்கார விழுந்துக்க கொடுக்க God will determine to give the 5,000 souls. பிளான் பண்ணிட்டாரா God is already determined. யார் என்ன செய்ய முடியும் Who can stop? நம்ம எல்லாம் ஒருவனப்பட்ட கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ண முடியும்னா Lord, the God can make it possible. யார் என்ன செய்ய முடியும் Who can stop it? நீங்க எவ்வளவுதான் சொல்லிட்டாலும் முடியாதாடே No one can ever stop it. அவங்கள சபைக்கு சொன்னாலும் முடியாதாடே He has to curse and he can't. ராஜா தேசத்தில் இளவரசர்களாக கர்த்தர் வச்சிருக்கிறாரா God is saying, God will nation. இந்த மூஞ்சிக்கெல்லாம் சுக்கியமா இருக்கலாம்டா சொல்லு இந்த மூஞ்சிக்கெல்லாம் சுக்கியமா இருக்கலாம்டா The faces in the good. பார்க்கிறதுக்கு பட்டிமுகமா இருக்கலாம்டா எப்படி வேணா இருக்கலாம்டா ஆனா இவர்களை கொண்டு உங்களை சொல்லல மைக்கேல் இவர்களை கொண்டு தான் நான் பெரிய காரியம் செய்ய And போறேன் I will make things through them. இவர்களை கொண்டு தான் பெரிய காரியம் செய்ய I போறேன் will bring to them. அவங்கள பாருங்க சிலப்பங்க பார்த்தா நமக்கே போய் போறோம் இப்பதான் திரும்பி பாக்குறீங்களா ஐயோ அதே கதை பார்த்து அதுக்கு இங்கே வந்து பார்க்க சொல்றீங்களா இங்கேயாவது புது மூஞ்ச மகளை பார்த்தா நீங்க அதே பார்க்க சொல்றீங்க ஆமா என்ன செய்து மகதான் எடுத்து சாப்பிடுறதுக்கு அதே பார்க்கணும்னா அது வழி இல்லை அதே தான் பார்த்தா கை உயர்த்து வரலே சொல்ல பாருங்க அந்த சத்தமா சொல்ல அல்லேலூயா அந்த கை உயர்த்து அல்லேலூயா யாரும் தடை செய்ய முடியாது No one can stop. ஆண்டவர் நினைச்சிட்டாங்க God never thought of it. நன்மை செய்கிறவரியா Who can stop it? நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன் And God is going to bless நான் us. தடை செய்ய முடியும் Who can stop? தானியேலை யார் தடை செய்ய முடியும் Who can stop Daniel? சட்டம் தடை செய்ய முடியாது With the law could not. ஆண்டவர் தானியேலுக்கு சிங்கத்தின் வாயை அடைச்சாருதானே And God can shut the mouths. நமக்காக வாயை அடைப்பார் God can shut down his mouth. அடைப்பார் வாயை அடைப்பார் God can shut. சுத்தி இருக்கிற அத்தனை போதகர் வாயை கர்த்தர் அடைப்பார் God can shut all the mouths நம்ம down. பேசுகிற அத்தனை கிறிஸ்தவருடைய வாயும் அந்நிய வாயை கர்த்தர் அடைப்பார் அவங்க கூட நல்லா தியாகம் பண்ணலாம் உதவி செய்வான் உங்களுக்கு தேவோடு மக்கள் சொல்லுவாங்க இந்த unknown devil is better than known devil ஆமா the unknown devil is better than known devil தெரியுமா காணாத விசுவாசம் கூட பரவாயில்ல காணாத விசுவாசம் மோசமா புரியலையா பரவாயில்ல டேட்டா ஒன்று கை உயர்த்தி ராமன் சொல்லுவாங்க ஆமா அப்பா இப்போ சாப்பிட்றாங்க அதே போயிடும் அப்பா இப்போ சாப்பிட்றாங்க அதே சரி போறேன்டா பண்டிகைக்குள்ள போறேன்டா அவன் சொல்லிட்டு சில பண்டிகைக்குள்ள அது போயிடும் சில பண்டிகைக்குள்ள அது போயிடும் கை உயர்த்தி ராமன் சொல்லுவாங்க ஆனா சிலருக்கு பாருங்க போவே போவாது செத்தா உனக்கு ரெடி பண்ணாம இருக்கும் அதுதான் இன்னைக்கு போற உனக்கல்ல ஆண்டவர் போட்டு சாவடிச்சு இல்லாம ஆக்கணும் நான் வர மாட்டேன் நிறைய பேர் இருக்கும் நான் சொல்றேன் அல்ல வாயில ஆமென் சொல்லுங்க என்னதான் அவங்க சபைக்கு வந்தாலும் அவங்க கர்த்தர் இருக்கிறார் No one can curse you. பூத கோத்திரத்தை யார் அழிக்க நினைச்சாலும் No one can ever destroy Judah. முடியாது மோர்டெக்கா தான் தானியேல் தான் பாம்பு வந்து கொத்தினாலும் பவுல் தான் ஆண்டவர் தரிசனம் நிறைவேற வரைக்கும் யாரையா தடை செய்ய முடியும் Like of God and vision that God has given. நான் சும்மா தான் இருந்தேன் I was decided. நான் சும்மா தான் இருந்தேன் I was decided. ஒன்றும் ஊழியக்காரனால உசுப்பேற்றி 5000 ஆத்மா பெரிய கட்டணம் போதே தேவையான ஒரு கொஞ்சம் உசுப்பேற்றி கொடுத்தாரு And who mentioned about the 5,000 and about the building? அவர் தான் சொன்னாரு God is the one. நான் சும்மா தான் இருந்தேன் When it is quiet, ரட்சிதா கால் பண்ணி கேட்டான் the on the call, நான் சும்மா தான் இருந்தேன் decided. அவன் தான் சாவி கொடுத்தான் Give the key. நான் சும்மா தான் இருந்தேன் நான் சும்மா நான் போய் கேட்டேன் கொடுத்து நான் ஒரு சாமிக்கே ஆரம்பிச்சிருப்போம் I didn't ask for anything. அவனே கால் பண்ணான் He called. அவனே அவன் சொன்னாங்க நான் சும்மா தான் இருந்தேன் அவனே நான் கம்மிட்டு போவேன் அவன் டீல் பண்ணேன் நான் சும்மா இருந்தேன் அவங்களே சாவி கொடுக்க அவனே சாவி கொடுப்பான் அவனே எல்லா உசுக்கு அதெல்லாம் பண்ணது பின்னால இருந்து அவர் எல்லாம் செஞ்சு போட்டு இப்போ வந்து ஆண்டவர் அமைதியா இருக்காருன்னா வாசிக்கே இல்லை இன்னைக்கு ஆண்டவர் அவர் உண்மையுள்ள தேவன் தானே அவர் எல்லாரும் பண்ணி சாவு பண்ணி இன்னைக்கு 24 நேரத்துக்குள்ள 60,000 மணி கட்டணும் தூக்கிட்டு போறதா ஜோசுவா ஜனங்களை
ஏய்,